அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய தொகைநிலை தொடர் அப்படின்ற இலக்கணங்கள் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்க, தொகைநிலை தொடர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொடர் மறைந்து வருவது. ஓகேங்களா? அப்போ தொகைன்னா என்னன்னா தொக்கி வருதல் அல்லது மறைந்து வருதல். தொக்கி அல்லது மறைந்து அப்படின்றது தான் தொகை. ஓகேங்களா? தொகைன்னா தொக்கி அல்லது மறைந்து வருது. நிலைத்தொடர்னா நிறைய நிலைத்தொடர்கள் அதில் தொடர்கள் மறைந்து வரதுனால தான் அதுக்கு பேர் என்ன பேர்னா தொகை நிலைத்தொடர்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்க, கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? கரும்பு தின்றான் அப்படின்னு கொடுத்துருக்கும் பொழுது என்னன்னா கரும்பை தின்றான், நடுவில் உள்ள ஐ என்னும் உருவு மறைந்து நின்ற பொருளை தருகிறது. ஓகேங்களா? எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும். அப்போ தொகைநிலை தொடர் எத்தனை சார் வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். ஓகேங்களா? அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வேற்றுமை தொகை, இங்கே பாருங்க, வேற்றுமை தொகைன்னா வேறுபடுத்தி காட்டுவது. ஓகேங்களா? ஒரு தொடர் இருக்குன்னா அது வேறுபடுத்தி காட்டுவதுக்கு பேர் என்னதான் வேற்றுமை தொகை. அதில் எதனா ஒரு உருவு மறைந்து வருது அப்படின்னா அது வேற்றுமை தொகை. இங்கே பாருங்க, மதுரை சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸை நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஓகேங்களா? மதுரை சென்றான், கோவை சென்றான் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இப்போ மதுரைக்கு சென்றான், கோவைக்கு சென்றான், நெல்லைக்கு சென்றான். ஓகேங்களா? அப்போ என்னன்னா நடுவில் ஏதோ ஒரு எழுத்து மறைந்து வருது. ஓகேங்களா? அப்போ அது எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூ என்னும் வேற்றுமை உருவு தொக்கி நின்று பொருள் தருவது. முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா தொக்கினா மறைந்து அப்படின்னு பொருள். ஓகேங்களா? இது மாதிரி ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஓகேங்களா? மொத்தம் 8 வேற்றுமை உருவுகள் இருக்கு. அது என்னன்னா, இரண்டாவது வேற்றுமை உருவு ஐ, ஆல், கூ, இன், அது, கண். அது மாதிரி மொத்தம் 7 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. ஓகேங்களா? அப்ப இது என்னன்னா, இந்த வேற்றுமை உருவுகள் இது போல மறைந்து வருது. இந்த 6ல எதுனா ஒரு உருவுகள் மறைந்து வருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்க, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு என்னன்னா, இதுல முன்னாடி இருக்கக்கூடிய வேற்றுமை தொகையில உருவுகள் மறைந்து வந்துச்சு. இதுல என்னன்னா அதனுடைய பயனும் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்னது? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, தேர்ப்பாகன். ஓகேங்களா? தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. அப்ப தேரை அப்படின்னும் போது இங்க என்ன மறைந்து வருதுன்னா ஐ மறைந்து வருது. ஓகேங்களா? இங்க ஓட்டும் அப்படின்றது பயன். ஓகேங்களா? அந்த பயனும் மறைந்து வர்றதுனால உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது. இதுக்கு தான் என்னது? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? இங்க பாருங்க, தமிழ் தொண்டு கொடுத்துருக்காங்களா? தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. கூ மறைந்து வருதுங்களா? அப்ப கூ வந்தாவே என்னதுதான்? 4ஆம் வேற்றுமை தொகை. அப்ப 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, வினைத்தொகை. 3வது வினைத்தொகை என்னன்னா காலம் காட்டுவது, மறைந்து வருவதுக்கு பேர் தான் என்னது? வினைத்தொகை. வினைத்தொகைன்னா 3 முக்காலத்தையும் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்னது? வினைத்தொகை. இங்க பாருங்க, இதுல முக்காலமும் நம்ம பிரிக்கலாம். வீசு தென்றல் எப்படி பிரிக்கலாம்னா, வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். ஓகேங்களா? இப்ப இந்த 3 முக்காலத்தையும் குறிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? வினைத்தொகை. அடுத்து பாருங்க, கொள்களிறு அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்னா, கொன்ற கயிறு, கொல்லுகின்ற கயிறு, கொல்லும் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்காலத்தையும் அதுல காட்டுது. அதனால அதுக்கு பேர் என்னது? வினைத்தொகை. இதுல வேற எப்படி சார் கேட்பாங்கன்னா, காலம் கறந்த பெயரெச்சமே டேஷ் எனப்படும். சிம்பிளா கேட்டு போயிடும். ஓகேங்களா? காலம் கறந்த பெயரெச்சமே என்ன பண்ணப்படும்? வினைத்தொகை எனப்படும். இங்க பாரு கொடுத்துருக்காங்களா? வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, கொன்ற கயிறு, கொள்கின்ற கயிறு, கொல்லும் கயிறு. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. வினைப்பகுதியும் அடுத்து பெயரச்சு சொல்லும் அமைந்த சொற்றொடர்களே வினைத்தொகையாக அமையும். இது இம்பார்ட்டன்ட். இது அப்படி கேட்டுருவாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்டாங்கன்னா இப்படி கேட்கலாம். அடுத்து பாருங்க, பண்பு தொகை. பண்பு தொகைன்னா என்னன்னா சிம்பிளான ஒரே விஷயம். பிரித்து எழுதும் பொழுது அதனுடைய மை விகுதி வந்துச்சுன்னா மறைந்து வந்தால் அதுக்கு பேர் பண்பு தொகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன, ஆகிய என்ற இது உறுப்புகள் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்னதான்? பண்பு தொகை தான். இங்க பாருங்க, மை கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி ஆகிய, ஆன என்னும் பண்பு உறுப்புகள் மறைந்து வருவது என்னது? பண்பு தொகை எனப்படும். இங்க பாருங்க, செங்காந்தல் கொடுத்துருக்காங்களா? அப்ப செம்மையான காந்தல், மை விகுதி வருதுங்களா? அப்ப இதை வச்சு நம்ம பண்பு தொகைன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, ஆகிய இந்த உறுப்பும் மறைந்து வருது. இதுக்கு பேர் என்னது? பண்பு தொகை. அடுத்து வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி, ஆன வருதுங்களாங்க? அப்ப இது என்னதான்? பண்பு தொகை. அடுத்தது இன்மொழி அப்படின்னு கொடுத்தாங்க. இனிமையான, மை விகுதி வருதுங்களா? அதே மாதிரி ஆன, ஆகிய எதனா ஒன்று இடம்பெற்றிருக்கா? இதுக்கு பேர் தான் என்னது? பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, இருபெயரொட்டு பண்பு தொகை. பண்பு தொகைன்னா என்னது? மை விகுதி வருதும் அது பண்பு தொகை. அப்ப இருபெயரொட்டு பண்பு தொகை இதுக்கு எதுனா லிங்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லிங்க் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இங்க பாருங்க,
மார்கழி திங்கள் சாரை பாம்பு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான், இருபெயரொட்டு பண்பு தொகைன்னா. ஓகேங்களா? முன்னாடி இருக்கக்கூடியது பின்னாடி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். இந்த ரெண்டு வார்த்தையில பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடியது இந்த ஒன்றுன்னு போட்டிருக்கீங்களா, இந்த பின்னாடி இருக்கக்கூடியது பொது பெயர், முன்னாடி இருக்கக்கூடியது சிறப்பு பெயர். ஓகேங்களா? இங்க பாருங்க, திங்கள் அப்படின்னா மாதம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப திங்கள்ன்றது மொத்தமா பொது பெயரா கொடுத்துட்டாங்க. அப்ப முன்னாடி பாருங்க மார்கழி திங்கள். அப்போ ஓகேங்களா, அப்ப குறிப்பிட்டு ஒரே ஒரு மாதத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாம்பு. பாம்புன்றது எந்த பாம்புகளை குறிக்கும்? அனைத்து விதமான பாம்புகளையும் குறிக்கும். ஆனா இதுல முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? சாரை பாம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப குறிப்பிட்டு ஒரே ஒரு பாம்பினத்தை மட்டும் குறிக்கும். அப்ப இதுல என்ன கான்செப்ட்னா, பொது பெயர் பின்பும் சிறப்பு பெயர் முன்பும் இடம்பெற்றிருந்தால் அதுக்கு பேர் என்னது? இருபெயரொட்டு பண்பு தொகை. இங்க பாருங்க, திங்கள் பாம்பு ஆகிய பொது சொற்களுக்கு முன் மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் மார்கழி ஆகிய திங்கள் சாரை ஆகிய பாம்பு என இருபெயரொட்டாக வந்துள்ளது. இதுக்கு பேர் தான் என்னது? இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து பாருங்க, ஓமை தொகை. ஓமை தொகைன்னா என்னன்னா, ஓம உருபுகள் நடுவுல மறைந்து வருவதுக்கு பேர் தான் என்னது? ஓமை தொகை. ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க, உங்களுக்கு புரியும். மலர்கை. ஓகேங்களா? எப்பயுமே ஓமை தொகையில முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை உவமை, பின்னாடி கொடுத்திருக்கிறது உவமேயம். ஓகேங்களா? இப்ப மலர் அப்படின்றது உவமை, கைன்றது உவமேயம். புரியுதுங்களா? இந்த ரெண்டுக்கு நடுவில் போன்ற என்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. ஓகேங்களா? இப்ப மலர்கை அப்படின்னா என்னது? மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அடுத்து பாருங்க, விற்புருவம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, விற்புருவம். நம்ம என்ன சொல்லுவோம்னா இது புருவம். அப்ப என்னது? வில் போன்ற புருவம். அந்த பெண்ணினுடைய புருவம் எப்படி இருக்குன்னா வில் போன்ற புருவமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுக்கு தான் என்னது? ஓமை தொகை. அப்ப ஓமை தொகைன்னா ஓம உறுப்புகள் மறைந்து வரும். ஓம உறுப்புகள் என்னென்ன சார் அப்படின்னா போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, அன்ன, என்ன, நேர, நிகர, அற்று, தற்று, இதெல்லாமே என்னதான்? ஓம உறுப்புகள் தான். ஓகேங்களா? இதெல்லாம் மறைந்து வந்துச்சுன்னா என்னது? ஓமை தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, உம்மை தொகை. உம்மை தொகைன்னா என்னன்னா, இரு சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சொற்கள். ஓகேங்களா? என்ற சொல் மறைந்து வந்திருந்தால் அதுக்கு பேர் உம்மை தொகை. ஓகேங்களா? இங்க பாருங்க, அண்ணன் தம்பி. ஓகேங்களா? அப்ப அண்ணனும் தம்பியும், தாய் சேய் கொடுத்துருக்காங்களா, தாயும் சேயும். அப்ப நடுவுல என்ன மறைந்து வருதுன்னா என்ற சொல் மறைந்து வர்றதுனாலதான் அதுக்கு பேர் என்னது? உம்மை தொகை. அப்ப வெளிப்படையா அதுக்கு என்ன சார் பெயர்னு பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணன் தம்பின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அண்ணனும் தம்பியும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, எண்ணும்மை. ஓகேங்களா? எண்ணும்மை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேங்களா? என்ற சொல் மறைந்து வந்தால் உம்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் என்னது? எண்ணும்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, அன்மொழி தொகை. அன்மொழி தொகைன்னு என்னன்னா, நம்ம வேற்றுமை தொகை பார்த்தோம், வினை தொகை பார்த்தோம், பண்பு தொகை பார்த்தோம், ஓமை தொகை பார்த்தோம், உம்மை தொகை பார்த்தோம். இந்த 5 தொகைகளும் பார்த்துட்டோம். இந்த 5 வகைகளிலும் அல்லாத மற்றொன்று வகை என்னென்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அன்மொழி தொகை. ஓகேங்களா? இப்ப பாருங்க, சிவப்பு சட்டை பேசினார். எங்கேயாவது சிவப்பு சட்டை பேசுமா? பேசாது. ஓகேங்களா? அதற்கான வாய்ப்பும் கிடையாது. அப்ப என்னன்னா, சிவப்பு சட்டை அணிந்த ஒரு மனிதன் பேசினார் அப்படின்னு தான் பொருள். அடுத்து பாருங்க, முறுக்கு மீசை வந்தால். முறுக்கு மீசை எங்கேயாவது வருமா? எங்கேயுமே வராது. அப்ப முறுக்கு மீசை வைத்த ஒரு மனிதர் வந்தார், அப்படிதான் நம்ம பொருள் எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு பேரு தான் என்னது? அன்மொழி தொகை. அப்ப சிவப்பு சட்டைன்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதனை குறிக்குது, முறுக்கு மீசைன்றது முறுக்கு மீசை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை குறிக்குது. இதுக்கு பேரு தான் என்னது? அன்மொழி தொகை. ஓகேங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசும்போது சொல்லுவோம்ல, லூசு பையன் வராண்டா அப்படின்னு சொல்லுவோம். அங்க லூஸ் என்பது நண்பனை தான் குறிக்குது. ஓகேங்களா? ஆனா நம்ம ஃப்ரெண்டு லூசு கிடையாது. ஆனா லூஸ் என்ற வார்த்தை யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை தான் குறிக்குது. ஓகேங்களா? இதுக்கு பேரு தான் என்னது? அன்மொழி தொகை. ஓகேங்களா? நன்றி.